அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் பயிற்சி 2.4 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 6. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 உயரும்? போன கணக்கை நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாடல் தான், நம்பர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. ஒரு தொகை ரூபாய் 17,800, இதை தான் நம்ம அசலாக எடுத்துக்கணும். இது அசல். வட்டி வீதம் 6%. ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த அசலானது ரூபாய் 19,930 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகை மொத்த தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் அசலும் இருக்குது, தனி வட்டியும் இருக்குது. இதிலிருந்து தனி வட்டியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தனி வட்டி ஃபார்முலாவில் தனி வட்டியையும் வட்டி வீதத்தையும் அசலையும் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆண்டுகள் கிடச்சிரும். கணக்கில் என்னென்ன தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். அசல் ஒரு தொகை ரூபாய் 17,800, அதுதான் அசல். அசல் பிரின்சிபல் P = ரூபாய் 17,800. காலம் N, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R = இந்த கணக்கில் 6%. அடுத்தது மொத்த தொகை. மொத்த தொகை அப்படின்னு நேரடியாக கொடுக்கல, நாம் தான் மொத்த தொகையா அல்லது அசலா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அசலை விட ஒரு தொகை அதிகமாக இருந்தால் அது மொத்த தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 19,936. மொத்த தொகையிலிருந்து தனி வட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா தனி வட்டி தெரிஞ்சால் தான் தனி வட்டி ஃபார்முலாவில் மேற்கண்ட 2 மதிப்புகளையும் பிரதியிட்டு காலம் கண்டுபிடிக்க முடியும். மொத்த தொகைக்கான ஃபார்முலா A = P + I. A அப்படிங்கிறது மொத்த தொகை, P அசல், I தனி வட்டி. தனி வட்டி மட்டும் நமக்கு தெரியணும்னா P இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டா தனி வட்டி கிடைக்கும். தனி வட்டி சமம் A - P. மொத்த தொகை 19,936, அதிலிருந்து அசலை மைனஸ் பண்ணணும் 17,800. 19,936 17,800 கழிக்கணும். 6 3 9 8 போயிடுச்சுன்னா 1, 9 7 போயிடுச்சுன்னா 2. 2,136 என்பது தனி வட்டியாக கிடைக்கும். ரூபாய் 2,136. இப்போ நம்ம தனி வட்டி மட்டும் தனியாக எடுத்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். தனி வட்டிக்கான ஃபார்முலா I = PNR/100. தனி வட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2,136. P அப்படின்னா அசல். அசல் இந்த கணக்கில் 17,800. N ஆண்டுகள், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% / 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். N மட்டும் சமக்குறிக்கு ஒரு புறமாக இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு அனுப்பிடலாம். மேலே இருக்கிற 2 நம்பர்ஸ் கீழே வந்துடும். பெருக்கல்ல இருக்கிறது ஆப்போசிட்டில் வரும்போது வகுத்தலாம் மாறிடும். இப்போ 2,136 6ஆல் வகுத்து கொள்ளலாம். 2,136 வகுத்தல் 6. 3 18. 21ல் 18 போயிடுச்சுன்னா 3. மேலே இருக்கிற ஒரு 3 இறக்கி எழுதிக்கலாம். 33. 5 30 கழிச்சோம்னா 3. மேலே ஒரு நம்பர் இருக்குது, இறக்கி எழுதுனா 36. 6 36. இப்போ வகுக்கும்போது 356 அப்படின்னு கிடைக்கிது. 356 வகுத்தல் 178. 178 2ஆல் பெருக்குனா தான் 356 கிடைக்கும். ஸோ 2 முறை இருக்குது. ஆகவே காலம் N = 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளில் 6% வட்டி வீதத்தில் 17,800 ஆனது 19,936 உயரும். பயிற்சி 2.4 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.